நண்பர்களே வணக்கம். விஜய் பிரயாக் பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு 20,000 25,000, அதாவது மினிமம் நீங்கள் ஒரு 20,000 to 25,000 வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், என் கையில் இவ்வளோ தான் இருக்குது, நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்த நான் சொல்லுவேன். எப்பயுமே பணம் இல்லாமல் நம்மளால் ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியும். பணம் இருந்தால் தான் என்னால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஃபேக்கான விஷயம். சரியா? நான் நிறைய மில்லியனர்ஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஐடியாஸ் தான் ப்ராப்ளம். ஏன்னா அந்த ஐடியாஸ் தான் நமக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குது. வெறும் கையில் முழம் போட்டு ஜெயிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் ஆன்லைனில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்ன, இந்த இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி வளர்ந்துட்டு இருக்கு. எப்பயுமே நான் என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சக்ஸஸ் ஈக்குவல் டு 4 R's அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆர்ஸ் அப்படின்னா ஆர்ன்றது ரைட் இண்டஸ்ட்ரி, ரைட் கம்பெனி, ரைட் பாஸ் ஆர் ரைட் டீம், நாலாவது ரைட் டைம். இந்த நாலுமே திருப்பி சொல்கிறேன், ரைட் இண்டஸ்ட்ரி, ரைட் கம்பெனி, ரைட் டீம், கடைசியாக வந்து ரைட் டைம். இந்த 4 R'ம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஈக்குவல் டு 4 R's அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோ. பட் இதில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரெண்டு விஷயத்த சொல்லுவேன். ஒன்று, என்கிட்ட மேக்ஸிமம் 20 to 25,000 தான் இருக்குது. ரெண்டாவது, என்கிட்ட பணமே இல்லை, நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா சப்போர்ட்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு மிகப்பெரிய ட்ரெண்டிங் பிராண்டை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா சோஷியல் மீடியா தான் மெயினான விஷயம். உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவை எக்ஸ்பர்டைஸான ஆளுங்க, எக்ஸ்போஷர் உள்ள ஆளுங்க. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எடுக்கிறாங்க. நம்ம சும்மா உட்காந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உட்காந்து நிறைய விஷயங்கள் ஆர்கியூ பண்ணிவிட்டு இந்த ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, மெசேஜ் வீடியோஸ், இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவையோ ஒரு மெசேஜோ நம்ம யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுறோம்னா என்ன யூஸ்ன்னு நினச்சி பாருங்கள். வேஸ்ட் ஆஃப் டைம். சரியா? யாரும் எதை பார்த்து திருந்த போகிறது. நம்ம இங்கே சம்பாதிக்க வந்திருக்கும். இந்த வீடியோக்களில் நான் சொல்லித்தர விஷயங்கள் சம்பாதிக்கிறது எப்படி, சாதிக்கிறது எப்படி, ரெண்டே விஷயம் தான். டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும் ஒரு பக்கம். நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷம் சொல்கிறேன், சோஷியல் மீடியா நம்மளோட நேரத்தை காவு வாங்கிடும். நீங்கள் சும்மா ஒரு வாட்ஸ்அப் டெய்லி பாருங்கள், காலையில் எழுந்தோடனே வாட்ஸ்அப் எடுக்கிற, தூங்கும்போது வாட்ஸ்அப், எப்போ தூங்கி எழுந்தாலும் நடுந்துற உச்சா போனோன்னா கூட எந்திரிக்கும் போது வாட்ஸ்அப் பார்த்துட்டு தான். யார் உங்களுக்கு போட்டிருப்பா கேட்குறேன். அம்பானி வந்து மெசேஜ் அனுப்புவாரா, நாளைக்கு பிஸ்னஸ் டீல் இருக்குவான்னு சொல்லிட்டு? ஒன்றுமே கிடையாது. வெற்றித்தனமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும். சரியா? அதனால் வந்து மொபைலை யூஸ் பண்ணுறது காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணணும். ரெண்டாவது, அதில் என்ன மாதிரி விஷயங்களை ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு யோசிக்கணும். அதில் தான் மெயினான விஷயம் இந்த சோஷியல் மீடியா சப்போர்ட். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரியான லிங்க்டின், இந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்பர்ட்ஸை நிறையா கம்பெனிஸ் ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம், வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம். இதுக்கு முதலீடு எதுவும் தேவைப்படாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கார்பரேட்டும் அவங்களுக்கு பேஜஸ் வச்சுருப்பாங்க. அவங்க பிஸ்னஸ் பற்றியான பேஜஸ் இருக்கும், தனித்தனி டாப்பிக்கு பேஜஸ் இருக்கும். அந்த பேஜஸில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸ்போர்ட் எடுத்து அவங்க கண்டென்ட்டை போடுவாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று, கண்டென்ட் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு தெரியணும். கொஞ்சம் லாங்குவேஜ் நல்லா இருந்தால் நல்ல விஷயம். சரியா? லாங்குவேஜ்னு நான் சொல்கிறது அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், இட்டாலியனாக இருக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும், ஒன்று கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னொன்று அது எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியணும். எப்படி சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது, ரீச் ரொம்ப 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 முக்கியம். ரீச்சே ஆகாமல் நம்ம கதையாக எழுதி குப்பை மாதிரி போயிடும், டஸ்ட்பின் போயிடும். இப்போ மீடியாவோட அப்புறம் நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு சக்ஸஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னா, எப்பயுமே யூஸராக இருக்காதீங்க. புரியுதா? ப்ரொடியூசராக இருங்க. யூஸராக இருந்தீங்கன்னா நம்ம காலியாகிடுவோம். ப்ரொடியூசராக ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும், அதை பிராண்டாக கொண்டு போகணும், எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். அதுக்கு கம்பெனிஸ் நிறைய பேரை ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுடைய எப்பயுமே உங்களோட லாங்குவேஜை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்களோட லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம நிறைய நேரங்கள் வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஏதாவது ஒரு கோர்ஸ் படிங்க, கண்டிப்பாக அதில் யூஸ் இருக்குது. பண்ணிவிட்டு எந்த ஒரு மேபி இங்கிலீஷே நமக்கு சரியாக தெரியல அப்படின்னா அந்த இங்கிலீஷை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களை மொழி உங்களை கைவிடவே விடாது. சரியா? அதை எடுத்துகிட்டு எப்படி பண்ணணும், நம்மளுடைய அந்த சோஷியல் மீடியா நாலேஜை இப்போ நம்மளை ஹையர் பண்ணுற இல்லை கான்ட்ராக்ட் பண்ணியிருக்க கம்பெனியோடைய க்ரோத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இது வந்து நிறையா கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்
சோஷியல் மீடியா சப்போர்ட். இந்த 2 விஷயங்களும் ரொம்பவே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிட்டு இருக்கு. அதனால் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ லிங்க்டின்லேயோ உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல், லிங்க்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். லிங்க்டின் வந்து ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். இது ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர் மாதிரி உட்காந்து எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருக்க விஷயம் கிடையாது. அதனால் யாராவது சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க. லாங்குவேஜை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கண்டென்ட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது கற்றுக்குங்க. மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிற துறை இது. அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். see you on top.